ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உபசன ஸ்தானத்தில் ராகுவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு. 6ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன் குரு பார்வையில் இருக்கிறாங்க. ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது 10 குடைவன் 10க்கு 9ஆம் இடத்துல ஸ்தானபலம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு பார்வையில். தர்ம கர்மாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம். இந்நேரம் சில பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன். 20 ரூபா நோட்டை வச்சு ஒரு பூஜை பண்ணிங்கன்னா கன்னிராசிக்கு என்ன மகிமை இருக்கும்னு. அது சந்திரனை மையப்படுத்தி போட்டது. 20 ரூபாங்கிறது 2ஆம் நம்பர் ஆதிக்கம். சந்திரன் அதுக்கு ஆதிக்க காரணம் இருக்கிறாரு. இந்த வீடியோ பதிவில் 50 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 50னா 5, சைவருக்கு வேல்யூ கிடையாது. 5ங்கிறது புதனோட ஆதிக்கம். ஸோ 50 ரூபா நோட்டை வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் குறிப்பிட்ட நாட்களில் பண்ணிட்டீங்கன்னா பணம் பல மடங்கு வரும். அது உத்தியோகத்தின் மூலயமா வரலாம், தொழிலில் வரலாம், வியாபாரத்தில் வரலாம், போட்டி பந்தயத்தில் எப்படினாலும் வரலாம். ஸோ அதை நீங்கள் செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன் 5, சுக்கிரன் 6, 5 6 11, ராகு 14 4. ஸோ 11 4 15. ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த 15 1 + 5 6. சுக்கிரனோட ஆதிக்கம் 6ஆம் இடத்துல ஆதி இருக்குது. நல்ல நிலைமை பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது 6ஆம் இடத்துல இருக்க கிரகங்களுடைய அந்த காரக ஆதிக்க எண்களை எடுத்துக்கிட்டோம்னா ராகுக்கு 4, புதனுக்கு 5, 4 5 9, சுக்கிரனுக்கு 6, சரியா 9 6 15, 1 5 6. ஸோ 6ஆம் நம்பர் ஆதிக்கம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. நல்லாயிருக்கும். கடன் பட்டவர்களெலாம் கடனை தீர்த்துருவீங்க. கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகளாக முடியும். எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் வளர்க்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் ஆகி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகப்படுவீர்கள். வித்தை நல்லாயிருக்கும். மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. தாய் அன்பு நல்லாயிருக்கும். வண்டி, வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பழுதப்படும். 4ஆம் இடத்துக்கு வர குரு பார்வை இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்தப்பட்ட வேலைகள் ஜரூராக நடக்கும். ஸோ இப்போ நான் சொல்லுகிற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த 50 ரூபா நோட்டு பூஜையில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு பார்வை படுற இடங்கள் மிக நல்லாயிருக்கும். ராகு சுபத்துவம் ஆயிட்டார். ஒரே நேரத்தில் 3 பேருடைய சுபத்தை வாங்குறாரு. சுக்கிரன், புதன், குரு இந்த 3 சுபகரங்களுடைய நல்ல ஒளியை வாங்கிட்டு அவர் நல்ல விதமாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசியும் பார்க்குறாரு. பின்னோக்கி 6ஆம் பார்வையால் ராசியும் பார்க்குறாரு. நல்லா இருப்பீங்க. திருஷ்டி கழியும். திருஷ்டி கழிகிறதுனால ஆள் ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. புளிவாக இருப்பீங்க. எப்படி சொல்லுவாங்க, தோற்றம் நல்லாயிருக்கும். அகம் புறம் ரெண்டுமே நல்லாயிருக்கும். முகத்திலும் தேஜாஜ் இருக்கும், அகத்திலையும் ஒரு ஆத்ம ஒளி இருக்கும். ஸோ அருமையாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் நான் சொல்கிற அந்த 50 ரூபா நோட்டை வச்சு பூஜை பண்ணிடுங்க. என்றைக்கு சார் பண்ணணும்? வருகிற 13ஆம் தேதி பண்ணுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வருகிறார். சரியா? போராட நட்சத்திரம். சந்திரன் வருகிறார். ராசிக்கு 11 குடையவன். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வர்றார். குருச்சந்திர யோகம். 13ஆம் தேதி 13/2/2025 அன்றைக்கி என்ன அன்றைக்கி தை மாதம் என்ன செய்தி சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் தேதி உங்களுக்கு 13ஆம் தேதி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 13ஆம் தேதி ஆமாம், மாசி 1. சரியா? தை மாதம் முடிஞ்சிருச்சு. பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை தான். சுக்கிரவாரம், போராட நட்சத்திரம். மதியம் 5 மணிக்கு மேலே போராட நட்சத்திரம். நான் சொல்கிற பூஜையை மட்டும் வீட்டில் பண்ணிடுங்க. நிறையெல்லாம் செலவாகாது. சரியா? 50 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு பச்சை கலர் நோட்டு. பச்சை கலர் நோட்டில் புதன் இருக்கிறாரு. 50 ரூபா நோட்டில் 2 கலர் இருக்கும். பச்சை, வெள்ளை இருக்கும். பச்சை புதன். ராசிக்கு 1 10 குடையவன். ராசிநாதன் கர்ம ராஜஸ்தானாபதி. வெள்ளைங்கிறது சந்திரன் 11 குடையவன். ஸோ தர்ம லாபம் அருமையாக இருக்கும். எந்த காரியம் பண்ணாலும் அதில் லாபம் இருக்கும். சரியா? நீங்கள் அப்படி திரும்ப தூக்கி போட்டால் கூட அதில் லாபம் இருக்கும். அந்த அளவுக்கு புதன் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஸோ 50 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் கடையிலேருந்து வாங்கிட்டு வருது நல்லது. பலசரி கடையிலேருந்து 50 ரூபா கிடைக்கிறது நல்லது. ஒரு 200 ரூபா கொண்டு போங்க. சில பொருட்களை வாங்குங்க. மீதி பேலன்ஸ் 50 ரூபா வர மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த 50 ரூபா நோட்டில் நான் சொல்கிற எண்கள் இருக்கணும். அதன் கூட்டுத்தொகை 5 வரணும். சரியா? அதோட கூட்டுத்தொகை 5 வரணும். கூட்டுத்தொகை 5 வரணும்னா அது எப்படி வரலாம்னா 14ன்னு வரலாம், 32ன்னு வரலாம், 23ன்னு வரலாம், 50ன்னு வரலாம். சரியா? இப்படி சில கூட்டுத்தொகையில் வரணும். அதிகபட்சம் 50 தான் வரும். அதுக்கு மேலே வராது. சரியா? 50, 32, 23, 14, 41. ஸோ அதை கூட்டும்போது அதோடைய கூட்டுத்தொகை 5ன்னு வரணும்.
சரியா? ஏன்னா 5 வந்து புதனுடைய ஆதிக்கம். புதன் இப்போதைக்கு சிறப்பாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடம் வந்து புதனுக்கு அந்த அளவுக்கு மறைவு கிடையாது. சரியா நேர்களே? ஸ்தான பலம் மட்டும் கும்பத்தில் ராகுவோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. புதன் ராகு சுக்கிரன் இந்த இணைவு நல்லா இருக்குங்க. ஏன்னா ராகு வந்து சுக்கிரனையும் புதனையும் நல்லா தூண்டி விடுவார். உங்கள் ராசிக்கு 1-10 கூடவனை நல்லா தூண்டி விடுவார். காரியம் நல்லா பண்ணுவீங்க, வியாபாரத்தில் நல்லா வெறித்தனமாக இருப்பீங்க, அலைஞ்சு திருந்து நல்லா வியாபாரம் பண்ணுவீங்க, வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரனையும் அப்படியே தூண்டி விடுவார், 2-9 கூடவன். ஸோ ராசிக்கு 9, 2, 10, 1 தர்ம கர்மாதிபதிகளை அப்படியே ராகுவோட சேர்ந்து ராகு வந்து அதை தூண்டி விடுறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா? திரைகளில் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன மாதிரி எங்கே போனாலும் பணம் அழுவீங்க. செல்வம் எங்கே அது நாடி ஓடு, அது எங்கே இருந்த போதும் அது தேடி தேடு அப்படின்னு சொன்ன மாதிரி பணம் எங்கே இருக்குது, செல்வம் எங்கே இருக்குது, சௌரியம் எங்கே இருக்குது, வசதி எங்கே இருக்குது, வாய்ப்பு எங்கே இருக்குது, இதை தேடி தான் போவீங்க. நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல வந்து ராகு புதன் சுக்கிரன் நினைவு குரு பார்வைக்கு வரதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ராகு சுபத்துவமாகி சுக்கிரனையும் புதனையும் தூண்டி விடுவார். அதுதான் அவரோட வேலையை. ராகு வந்து எப்பயுமே மற்றவங்களை டியூன் பண்ணுற கிரகம் தான். நல்ல நிலைமையில் இருந்தால் டியூன் பண்ணுவார், கெட்ட நிலைமையில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அந்த கிரகங்களை போட்டு அப்படியே சப்பி எடுத்துருவார், அப்படியே ஸ்டாப் பண்ணி உறிஞ்சிருவார். சரியா? இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, கும்ப ராகுவாக குரு பார்வையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, கிரக நிலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்றைக்குமே போதை ஜோதிடத்தில் வீடியோ போட்டேன்னா அந்த கிரக நிலைகளை வச்சு தான் பரிகாரம் சொல்லுவேன். சும்மா இந்த மாயாஜாலம் மந்திரத்தில் மாங்காய் வருது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, அதுக்கு 4 நட்சத்திரம் வருதா, யோக அமைப்பு இருக்கா, அப்படி இருந்தால் தான் அந்த பரிகாரத்தை செய்ய சொல்வேன். உங்களுக்கு அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த 50 ரூபா நோட்டை வச்சு பரிகாரம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிற 13ஆம் தேதி வருது. போராட நட்சத்திரம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையே வருது. சுக்கிரனுடைய அனுக்கிரகம் பெற்ற நாள், சுக்கிரம் ஆதிக்கம் பெற்ற கிழமையும் வருது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் வருது. அருமையான அமைப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அவர் இருள் சந்திரன் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக இருக்குது. சுக்கிரன் ராகு புதனுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். இங்கே தான் வீடியோ இருக்குது, விஷயம் இருக்குது, வீடியோவில் விஷயம் இருக்குது. ராகு சுக்கிரன் புதனை வச்சு தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். புதன் ராகு சுக்கிரனுக்கு அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 11 கூடையவன் இந்த 3 கிரகத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால நல்ல லாபம் இருக்கும். ஒரு மனதாக இந்த காரியத்தை பண்ணுங்கள். 50 ரூபா நோட்டை வாங்கிட்டு வாங்க. எப்போ சார் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் பகலில் எப்போ வேணாலும் வாங்கிட்டு வரலாம். பகலில் போய் பலசர கடையில் போய் அந்த ரூபா நோட்டை வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தான் வாங்குறீங்க. வெள்ளிக்கிழமை எந்த உரை சார் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 9 வாங்கிடுங்க. சரியா? சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை. ராசிக்கு 2, 9, ராசிக்கு 1, 10, ராசிக்கு 11. அருமையான அமைப்பு. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 9 50 ரூபா நோட்டை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. கடையில் இது விற்பனை பண்ண மாட்டாங்க. நம்ம போய் ஏதோ பொருள் வாங்கினோம்னா அதுக்கு சேஞ்சு கொடுப்பாங்க. அந்த 50 ரூபா நோட்டை வாங்கிடுங்க. அதில் உள்ள 6 இலக்க எண்ணை கூட்டுத்தொகை 5ன்னு வந்துச்சுன்னா மிகச்சிறப்பு. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி வரலை சார் அப்படின்னா வரதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். சரியா? இது வந்து ஒரு பூஜை தான். ரூபா நோட்டை வச்சு பூஜை பண்ண போகிறோம், அவ்வளோதான். கடவுளுக்கே வந்து ரூபா நோட்டு மாலை போடுறாங்க. சரியா? தெய்வத்துக்கே வந்து நம்ம கோயிலில் போனோம்னா ரூபா நோட்டு மாலை போடுறாங்க. அதனால் நம்ம வந்து ரூபா நோட்டை வச்சு பூஜை பண்ணலாம். ரூபா நோட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி மனித வாழ்க்கைக்கு வந்து பணம் ரொம்ப தேவை. பணம் பாதாள வரைக்கும் பாயம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 50 ரூபா நோட்டை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, அதை பன்னீரை வச்சு தொடங்க. ஏன்னா அதை நிறைய பேர் கை போட்டிருக்கிறோம். இப்போ அந்த நோட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, நம்ம நோட்டு ஆகிப்போச்சு, நமக்கு சில பலன்களை கொடுக்க போகுது. அதை வந்து பன்னீர் வச்சு தொடங்க. வேறு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிண்ணம் தான் இருக்கணும். கண்ணாடி வந்து சுக்கிரனோட அனுக்கிரகம் பெற்றது. அந்த கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு அரை பங்கு வெள்ளை மொச்சப்பயிரை போட்டுருங்க. வெள்ளை மொச்சப்பயிறு நீங்கள் பலசர கடையில் கூட வாங்கிட்டு வந்துடலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளை மொச்சப்பயிறு ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். 50 கிராம் மொச்சப்பயிரை வந்து அந்த வெள்ளை கிண்ணத்தில் பாதி அளவு போட்டுருங்க. அந்த 50 ரூபா நோட்டை அது மேலே வச்சுருங்க. அப்படியே சரியாக விரித்து வச்சுருங்க. விரித்து வச்சுட்டிங்கன்னா இருக்கும். படுக்க வயசில் வச்சுட்டிங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு சில பொருட்களை வைக்கணும். பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, இது 3ஐயும் வைங்க. சரியா? பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, இந்த 3ஐயும் வச்சுருங்க. மற்ற எதுவுமே வேண்டாம். இது 3மே சுக்கிரனுக்கு உள்ளது தான். கிராம்பு எத்தனை சார் வைக்கணும் அப்படின்னா, கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு வைங்க. ஏலக்காய் வந்து எத்தனை வைக்கணும் சார் அப்படின்னா, ஏலக்காய் வந்து 1 வச்சாலும் போதும். சரியா? 1 வந்து நல்லா தான் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா அதில் வந்து 3 பொருட்கள் வந்துடும். பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு. ரூபா நோட்டு சேர்த்தோம்னா 4 வந்துடும். சரியா? அப்போ 4 பொருட்கள் வந்துடும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு காரியம் செய்யும்போது 4ன்னு வருது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா 4ங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 4 நமக்கு வந்து 4 திசைகள், 4 வேதங்கள். சரியா? நல்ல 4ங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் 4 தெரிஞ்சுக்கணும் அப்படிமோ, ஒரு மனுஷனுக்கு 4 பேர் சப்போர்ட் இருக்கணும் அப்படிமோ. ஸோ 4 இது ஒரு நல்ல நம்பர் தான், நல்ல எண்ணம் தான். சரியா நேரில் நமக்கு எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் கிடையாது.
அதனால் ரூபா நோட்டு 1, பச்சை கற்பூரம் 2, கிராம்பு 3, ஏலக்காய் 1, 4 பொருட்கள் அந்த இதில் இருக்கும். எதில் இருக்கும்? மொச்சையில் இருக்கும். மொச்சையை தேர்த்துட்டோம்னா 5 வந்துடும். சரியா? பரிகார பொருட்கள் 5 வந்துடும். புதன் வந்துட்டார் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா 5ஆம் நம்பர் வந்து புதனுக்கு உள்ளதான். ஸோ மொச்சையை சேர்த்துட்டோம்னா 5 வந்துடும். 5 வந்துருக்கு சாலை சிறந்தது. சூப்பர். ஸோ அதான் நம்ம வந்து உன்னை நினச்சி நல்லதை நினச்சி போனோம்னா அங்கே நல்லதாக ரெடியாக இருக்கும். இதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்லதே நல்லதே பார், நல்லதே பேசு, நல்லதே நடக்கும். இது எங்கேயும் போக வேண்டாம். இந்த வீடியோவிலே ஒரு உதாரணம் வந்துருச்சு பாருங்கள். நான் 4 சொன்னேன், மொச்சையை மறந்துட்டேன். மொச்சையை சேர்த்தோம்னா 5 ஆகிப்போச்சு. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த 5ஐயை தான் நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வரோம். கண்ணாடி பால் வீட்லேயே இருக்கும். சரியா? கண்ணாடி பவுல் வீட்டில் இருக்கும். கண்ணாடி பவுல் இல்லைன்னா பீங்கான் பவுல் வச்சுக்கோங்க. சில்வரில் வைக்காதீங்க. சில்வர் வைக்கக்கூடாது. சில்வர் வந்து சனிப்பானோட ஆதிக்கம். அப்படி கண்ணாடி பேலை சிலிக்கான் பவுல் இல்லைன்னா, அந்த கிண்ணம் இல்லைன்னா பித்தளை அல்லது தாம்பரத்தை வச்சுக்கோங்க. சரியா? பித்தளை அல்லது தாம்பரத்தை வச்சுக்கோங்க. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் எங்களுக்கு அதுவும் இல்லை சார், எங்கள் ரொம்ப சங்கடப்படுறோம் சார் அப்படின்னா சிரட்டையை வச்சுக்கோங்க. சிரட்டையை வைக்கலாம். சரியா? சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா? அது சுக்கர். இந்த தேங்காயில் வந்து சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறாங்க. சரியா? அதனால் சிரட்டையை வச்சுக்கலாம். சிரட்டைன்னா என்ன? தேங்காயில் வந்து தேங்காய் பருப்பு எடுத்து வெறும் சிரட்டை அது கூட வைக்கலாம். அதாவது வல்லவனுக்கு வந்து புல்லும் ஆயுதம். கண்ணாடி பவுலில் தான் வைக்கணும், வெங்கல கிண்ணத்தில் தான் வைக்கணும், வெள்ளி கிண்ணத்தில் தான் வைக்கணும் கிடையாது. சிரட்டையில் கூடலாம் வைக்கலாம். கொட்டாங்குச்சியில் கூட வைக்கலாம். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளை வந்தது பட்டை வச்சுன்னு சொன்ன போது கொட்டாங்குச்சிலேயே பெரிய இசையமைப்பாளர்லாம் இருக்கிறாங்க. கொட்டாங்குச்சியை தட்டியே பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் நாட்டில் வந்திருக்கிறாங்க. அதனால் கொட்டாங்குச்சியில் கூட வைக்கலாம். நான் ரொம்ப எளிமையாக தான் சொல்லுவேன். நமக்கு வந்து காரியம் முக்கியமல்ல, வீரியம் முக்கியமல்ல, காரியம்தான் முக்கியம். நமக்கு வந்து ரிசல்ட்டு தான் முக்கியம். சரியாக நினைக்கிற ஈக்குவேஷன் எப்படினாலும் இருந்துட்டு போதும். ரிசல்ட் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும். உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதில் வைங்க. சில்வர் வேண்டாம். சரியா? ரைட்டு. இதுக்கு மேலெலாம் சொல்ல முடியாது. 50 ரூபா நோட்டை வச்சு அதுக்கு மேலே அந்த 3 பொருட்களை வைங்க. நாமத்தை சொல்லுங்கள். யாருடைய நாமம் சார் அப்படின்னா புதனுடைய நாமம் தான். கணபதி நாமத்தை சொல்லணும். கன்னி ராசிக்கு ருணமோச்ச கணபதி படம் இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. ருணமோச்ச கணபதி வச்சு கும்பிடுங்க. அடுத்து மகாலட்சுமி. கன்னி ராசிக்கு மகாலட்சுமி, தனலட்சுமி. ருணமோச்ச கணபதி, தனலட்சுமி படம். அடுத்து பெருமாள் படம். அடுத்து வந்து அவ்வளோதான். 3 இருந்தால் போதும். 3 பேர் தான் அதில் இருக்கிறாங்க. சரியா? மொச்சங்கிறது சுக்கரன். மற்ற பொருட்கள் எல்லாமே புதனும் சுக்கரனும் வந்துடுவாங்க. இது சக்தி, ஆதிபராசக்தி அன்னை. அம்பாள் படத்தை வச்சுக்கலாம். மீனாட்சி அம்மன் படம், காமாட்சி அம்மன் படத்தை வச்சுக்கலாம். ஏன்னா சந்திரனோட அனுக்கிரம் இருக்கணும். லவஸ்தானாபதி அல்லவா? அதுபோல் சந்திரன் அன்றைக்கி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. சந்திரன் வந்து சுக்கிர சாரத்தில் இருக்கிறாரு. சக்தி வந்து லக்ஷ்மி சாரத்தில் இருக்கா. நல்ல அமைப்பு. ஸோ அதனால் அன்னை ஆதிபராசக்தி படத்தை வச்சுக்கலாம். கருமாரியம்மன் படம், சக்தி படத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மற்ற படத்தை வச்சுக்கோங்க. சித்தர் படத்தை வச்சுக்கலாம். சித்தர் படம் வந்து தெய்வர்கள் கிடைக்கும், திருவர்கள் கிடைக்கும், குருவுடைய பலம் கிடைக்கும். வச்சுக்கலாம். எந்த படத்தை வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? பூஜை அறையில் வந்து ஆக்ரோஷமான படம் வைக்கக்கூடாது. மற்ற சாத்வீகமான படம் எல்லா படத்தையும் வச்சுக்கலாம். சரியா? அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் கலக்க வேண்டாம். ஸோ முக்கியமான தெய்வங்கள் வந்து ருணமோஷ கணபதி, தனலட்சுமி, பெருமாள் படம், ஆதிபராசக்தி அன்னை படம். பூஜை பண்ணுங்கள். நமஸ்காரம் சொல்லுங்கள். குபேர மந்திரத்தை சொல்லணும். சரியா? ஓம் ஸ்வர்ண குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஓம் ஸ்வர்ண குபேராய நமக மந்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸ்வர்ணன்னா அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். இந்த 50 ரூபா நோட்டு உங்களுக்கு என்ன செய்யும்னா, 50 ரூபா நோட்டு 5 கோடி பணத்தை கொண்டு வரும். 5 கோடிக்கு பணத்தை கொண்டு வரும். இல்லைனா 50 லட்சத்தை கொண்டு வரும். இல்லைனா 5 லட்சத்தை கொண்டு வரும். இல்லைனா அதுக்கு ஈடான தங்கத்தை கொண்டு வரும். ஏன்னா அங்கே தங்கமும் இருக்குது அதில். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் குரு வீட்டில் தான் அன்றைக்கி வந்து சுக்கிர சாரத்தில் சந்திரன் இருக்கிறாரு. ராசிக்கு 2, 9 குடைவனும் 11 குடைவனும் எங்கே இருக்கிறாங்க? குரு வீட்டில் இருக்கிறாங்க. குருனாலே தங்கம் தான், கெட்டி தங்கம்னு அர்த்தம். ஸோ ஓம் சுவர்ணாய குபேராய நமக சொல்லுங்கள். ஓம் ஸ்வர்ண குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இது ஒரு வரி மந்திரம் தான். ஓம் ஸ்வர்ண குபேராய நமக. அதுபோக மகாலட்சுமி மந்திரம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது எனக்கே நிறைய பேருக்கு மனப்பாடம் இருக்கும். அந்த வீடியோவில் கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் அனுப்பிவிடுவேன். கமெண்ட் பாக்ஸெல்லாம் அனுப்ப முடியாது, ரொம்ப டெக்ஸ்ட் பண்ண முடியாது. நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திர போதுமே சதா. நிறைய மந்திரத்தை மாற்றி சொல்லலாம். அது நமக்கு தேவையில்லை. எத்தனை பேரை மாற்றி சொன்னாலுமே பொருள் ஒன்று தான். சரியா? இப்போ வந்து முருகனுக்கு வந்து எவ்வளவோ பேர் இருக்குது. ஆனால் பொருள் என்ன? ஒரு பேர் தான். முருகா சொன்னாலே போதும். மனமுருகி முருகான்னு சொன்னாலே போதும். அவருக்கு 1008 நாமம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே நாமம் இருக்குது. மகாலட்சுமி மந்திரத்தை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். சரியா?
விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கப்ப வரதுணை கணபதி காத்திரி ஓம் மேகதந்த பெய்ய கருதுண்டா திமேகி தந்த மந்த பரஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கம்னதானவங்க. விக்னேஸ்வர நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். குபேர மந்திரத்தை சொல்லுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாய கிருஷ்ணவர் பெருமாளுடைய நாமம் ஓம் கோவிந்தா போட்டி கோபாலா போட்டி கோதஷ்ணா போட்டி மாதவா போட்டி மதிசூதனா போட்டி மணிவண்ணா போட்டி முராரி போட்டி ஸ்ரீகிரி போட்டி உலகளந்த உத்தமனை போட்டி உப்பிலிப்பனை போட்டி திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை போட்டி கல்லழகா போட்டி சோலைமலை அழகா போட்டி சுந்தரராஜ பெருமாளை போட்டி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடல் இருப்பவனை போட்டி ஆதிசேஷனில் வந்தவனை போட்டி பாடலாத்தி நரசிங்க பெருமாளை போட்டி பள்ளிகுண்ட சிறங்கத்து பெருமாளை போற்றி வடபத்திர சாயி போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜரை போட்டி அத்திவரதரையை போட்டி ஐயக்கிரிவரையை போட்டி அலைசிங்க நரசமுறையை போட்டி சங்க சக்கரதாரியை போற்றி. புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் புதன் பகவானை போற்றி. கன்னிராசி குருவனை போற்றி. மிதுன ராசி குருவனை போற்றி. ஆயிலை நட்சத்திர குருவனை போற்றி. கேட்ட நட்சத்திர குருவனை போற்றி. ரேவ நட்சத்திர குருவனை போற்றி. கணக்கனை போற்றி. தூதனை போற்றி. தேர்ப்பாகனை போற்றி. பச்சைமாலை போற்றி. சௌமினை போற்றி. அறிவனை போற்றி. வித்தியாகாரகனை வித்தி கதிபதியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். புதநாமத்தையும் சொல்லலாம், பெருமாளாமத்தையும் சொல்லலாம். புதநாமத்தை சொன்னீங்கன்னா உங்கள் ராசிநாத நாமத்தை சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் நீங்கள் தயார் வரீங்க. புதநாமத்தை டெய்லி சொல்லணும். கன்னிராசியில் பிறந்துட்டா அன்னைக்கு அந்தந்த ராசிநாத நாமத்தை சொல்லணும். சரியா? ஒரு தடவைனாச்சும் ஓன் புதன் பகவானை போட்டின்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் உடலை சுமக்கிறவரே அவர் தான். உங்கள் உயிரை சுமக்கிறவரே அவர் தான். உயிருங்கிறது ஆத்மா, லக்கணம், ஆத்மா ஜீவன். அதை சுமக்கிறது யார்? இந்த உடல் தான். இவ்வளோ பெரிய உடல், 2 கை 2 கால், உடம்புல எத்தனை அவயங்கள் இருக்குது, அப்புறம் இன்னர் ஆர்கான்சன் இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் உயிர்னு தெரியாத ஒன்று சுமந்துக்கிட்டு இருக்குது. அந்த உயிர் தெரியாது, அது ஒளி உடம்பமானது. ஒளி ஜோதி. அதைத்தான் லக்கணத்தை ஆத்ம ஜோதிங்கிறான். ஒளி இருக்கிற இடம் தான் லக்கணம். பிறக்கும்போது கீழ்வானத்தில் தோன்ற ஒளி தான் உங்கள் லக்கணம். அது உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை சுமக்கிறது அந்த உடல். சரி, அது உடலுங்கிறது தான் புதன், உங்கள் ராசிநாதன். அதனால் ஒரு தடவை நாச்சும் புதன் பகவானை போட்டின்னு சொல்லுங்கள், சிறப்படைவீர்கள். ரைட் நேர்களே, இப்போ என்ன பண்ணுறீங்க? பூஜையெல்லாம் பண்ணுறீங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு சக்கரை பால், பசும்பாலை சூடு பண்ணி ஆற வச்சுருங்க, அவ்வளோதான். சரியா? மந்திரத்தை சொல்லுங்கள், பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். அந்த 50 ரூபா நோட்டில் கொஞ்சம் பூக்களை போடுங்க. சரியா? துளசி போடலாம். அருமையான அமைப்பு. 4 துளசி இலையை போடுங்க. சரியா? துளசி இலையை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். இல்லைன்னா நறுமண பூக்கள் போடலாம். கெண்டியில் தண்ணி வைங்க. தண்ணியில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் துளசி போடுங்க, நறுமண பூக்கள் போடுங்க, செந்தாமரை இதழ்கள் போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. அருகம்புல் போடலாம். வில்வமும் விபூதியும் போடக்கூடாது. சரியா? இந்த பூஜை முழுக்க வைஷ்ணவ பூஜை. பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பண்ணுறோம். சரி, ஆனால் விக்னேஸ்வரர் வச்சுக்கலாம், விநாயகர் வச்சுக்கலாம், எல்லா பூஜைக்கும் விநாயகர் வைக்கலாம். ஆனால் இது புதனை மையப்படுத்தி நடக்கிற பூஜையாக இருக்கனால புதன்கிறது பெருமாள் தான் சாட்சாட். அதனால் இது வைஷ்ணவ சம்மந்தப்பட்ட பூஜை, வைஷ்ணவ சம்மந்தப்பட்டது, வைணவ சம்மந்தப்பட்ட பூஜை சடங்கு. அதனால் விபூதிக்கும் வில்வத்துக்கும் அங்கே வேலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கெண்டியில் தீர்த்தத்தில் துளசி போடலாம், மஞ்சள் போடலாம், குங்குமம் போடலாம், பச்சை கற்பூரம் போடலாம், பன்னீர் ஊற்றலாம். சரியா? இதெல்லாம் பண்ணி மந்திரம் சொல்லுங்கள், மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த 50 ரூபா நோட்டை என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த 50 ரூபா நோட்டில் ஏற்கனவே 3 பொருள் இருக்குது. பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை முடிஞ்ச பின்னாடி அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதை அப்படியே அந்த பவுலை எடுத்துருங்க. அந்த பவுலோடு எடுத்து வீட்டில் எங்கேனாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க. சேஃப்டி லாக்கர், நகை வைக்கிற இடம், இல்லைனா தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடம் எங்கேனாச்சும் வச்சுருங்க. பூஜை ரூமில் வைக்க வேண்டாம். சரி, அதை பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. பூஜை பண்ணும்போது பூஜை ரூமில் வச்சு பண்ணிக்கலாம். சார், எங்கள் வீட்டில் பூஜை இல்லை, பூஜை ரூம் இல்லை, எந்த இடத்துல வச்சு பண்ணலாம்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பூஜை ரூம் இல்லைன்னா வீட்டில் கன்னி மூலையில் பண்ணுங்கள். கன்னி மூலைன்னா என்ன? சவுத் வெஸ்ட், அது தென்மேற்கு. ஆமாம், எஸ், தென்மேற்கு தான் கன்னி மூலையில் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா வடகிழக்குலையும் பண்ணலாம், ஈசான மூலையிலும் பண்ணலாம். தென்மேற்கு அல்லது வடகிழக்கில் வச்சு பண்ணலாம். ஏன்னா புதன் கிழக்கு பக்கம் இருக்கிற கிரகம் தான். நவகிரகங்களை பார்த்திங்கன்னா புதன் கிழக்கு பக்கம் தான் இருப்பார். ஸோ அதனால் கிழக்கு பக்கமும் வச்சு பண்ணலாம். தென்மேற்கு வடகிழக்கு திசையில் உட்காந்துக்கிட்டு இந்த பூஜையை பண்ணுங்கள். சரியா? நம்ம சிந்தனை, நம்ம எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். செயலுங்கிறது அடுத்து தான். மனதால் ஒருமைப்படுத்தி ஒரு சின்ன காரியம் பண்ணாலுமே இந்த செயல் சிறப்பாக இருக்கும். நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வர பரபரமே. நம்ம நெஞ்சத்தையே கோயில் ஆகிக்கணும். சரியா? சில ஏற்பாட்டில் நம்ம உள்ள ஐக்கியமாயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளை இழுத்துட்டு வந்துடும். நம்ம அங்கங்கே போய் தேட ஆடி ஓடி போக வேண்டாம், எல்லாமே நம்மளை தேர்ந்து வந்துடும். ஸோ என்ன பண்ணுறீங்க, அந்த பவுலில் அந்த ரூபா நோட்டையும் நான் சொன்ன பொருட்களை வச்சு பூஜையை முடிச்சுட்டு எடுத்து பத்திரப்படுத்திடுங்க. அந்த பச்சை கற்பூரம் கரைய ஆரம்பிச்சிடும். அந்த பச்சை கற்பூரம் கரைஞ்சி காற்றுல கரையும். காற்றுல கரைஞ்சி ஒரு நறுமணத்தை கொண்டு வரும். அது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவும். அந்த பணம் எங்கே இருக்கோ அதெல்லாம் வசியம் பண்ணும். நகை, நட்டு, பணம், சொத்து, பத்து எல்லாமே உங்கள் வீடை தேடி வரும். அஷ்டலட்சுமி நவநிதி உங்கள் வீடை தேடி வரும். சரியா? நீங்கள் பூஜை பண்ண மந்திரம் அந்த பச்சை கற்பூர ரூபமாக காற்றுல கரைஞ்சி எல்லா இடத்துக்கும் போய் சம்பித்து அப்படியே இழுத்துட்டு வரும். நீங்களும் உடல் உழைப்பு போடணும். சரியா? சும்மா இந்த பூஜையை போட்டு சும்மா உட்காந்துருக்கூடாது, மெனக்கிடணும்.
உத்தியோகம் பார்க்குறதா இருந்தால் உத்தியோகத்தில் நல்லா வேலை பார்க்கணும், அதில் இன்க்ரிமெண்ட் வரும், போனஸ் வரும், ப்ரொமோஷன் வரும். தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா அதில் முன்னேற்றம் வரும். ஸோ இது பண்ணிட்டாலே நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, உங்களை டியூன் பண்ணி விட்டுரும். சரியா? புதன் உங்கள் ராசிநாதன் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார், டியூன் பண்ணி விட்டுருவார். சுக்கிரன் அதுக்கு வழிகாட்டுவார். சுக்கிரன் தனகாரகன், கண்டிப்பாக கையில் காசு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார். 2 9 குடைவன், பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் தான் பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது. செய்யுங்க. சரியா? நம்ம வீட்டில் இருக்கிற 50 ரூபா நோட்டு அது எங்கேயும் போகிறது கிடையாது, நம்ம வீட்டில் தான் இருக்குது. என்ன அதுக்கு சின்ன ஒரு பூஜை பண்ணணும், அவ்வளோதான். இது ஒரு பரிகாரம்னு எடுத்துக்கலாம், வழிபாடுன்னு எடுத்துக்கலாம். செஞ்சு வீட்டிலே வச்சுருங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும் நேயர்களே, நல்லாவும் இருக்கும். சரியா? வருகிற 13ஆம் தேதி செய்யுங்க, மாசி 1ஆம் தேதி. சார் அன்றைக்கி செய்ய முடியல அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமை செய்யுங்க. என்றைக்கும் வெள்ளிக்கிழமை செய்யணும். ஆனால் வர்ற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி நட்சத்திரம் வருது, போராட நட்சத்திரம் வருது. இது ரேராக தான் வரும். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை என்றைக்கு வருதோ அன்றைக்கி இரவு 8 to 9 மகாலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் செழிப்பீர்கள். இது பொதுவான ஒரு விதி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ராகு திசை நடக்குது, என்னால் தாங்க முடியல. இன்றைக்கி நான் ராகு திசைக்கு வீடியோ போட்டிருக்கேன். தனுசு ராசிக்கு ராகு திசை, கன்னி ராசி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் வயசில் ஒரு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியல சார் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த பரணி, பூரம், போராட நட்சத்திரம் வர அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். சரியா? மகாலட்சுமி பூஜை பண்ணிங்கன்னா கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே? எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். லக்கண தசாபுத்தி அமைப்பு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு பரிகாரம் சொல்லுவேன். சரியா? உங்களுக்கு வந்து நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், வேத ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்கள். போதி ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேரலே. 50 ரூபா நோட்டு உங்களுக்கு 5 ரூபா பணத்தை கொண்டு வரும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.